அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் அதை தான் படைச்சு கும்பிட்டாங்க. நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேன், அதோட வாங்க முடியல. அதனால இருக்கிறத வச்சு நைட்டு ஒரு வழியாக சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே விளக்க பொருத்தி சாமி முன்னாடி பாலை காய்ச்சி வச்சுட்டு தண்ணி ஒரு கிளாஸில் வச்சுட்டு சாமிக்கு விளக்கு பொருத்திட்டேன். திக்ஷா தான் எல்லாமே பூவெல்லாம் சொருகி விளக்கு பொருத்துச்சு. நான் 2 விளக்கு பொருத்தினேன். பொருத்தி நின்று இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு, மெயினாக நான் ரொம்ப நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக. ரக்ஷன் எக்ஸ்ட்ராவாக என்னை படுத்துகிறான். ரக்ஷன் மட்டும் இல்லை, போக போக எனக்கு எதிரிங்க கூட்டமும் துரோகிங்க கூட்டமும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொழிலையோ இல்லை எதுலையாவது வளர தான் எதிரிங்க துரோகிங்க அதிகமாவாங்க. எதுலையுமே வளராமலே எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்க. ஏன்னு தெரில, சரியான காண்டு பிடிச்சேன். சரி, அவன் எப்படி இருந்தான்னு நம்ம கூட கடவுள் கூட துணையாக இருந்தால் நம்ம நடக்கிற பாதை என்றைக்குமே அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு எந்திரிச்சோம், குளித்தோம், டீ போட்டு குடித்தோம், சாமியை கும்பிட்டோம், அதோட முருகர் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு எப்படி போயிடுச்சு?